5 நாள் பயணமாக நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. பிரேசிலில் நடைபெறும் G20 நாடுகளின் தலைவர்களின் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தன்னை பற்றி தவறான பிம்பத்தை ஏற்படுத்த எதிர்த்தரப்பு பல கோடி ரூபாய்களை செலவு செய்து வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பருவநிலை மாற்ற பிரச்சினையின் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் எச்சரிக்கை. தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சபரிமலைக்கு செல்ல மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். மண்டல பூஜை சீசன் தொடங்கிய நிலையில் ஐயப்பனை காண குவியும் பக்தர்கள் கூட்டம். நெல்லையில் அமரன் திரைப்படம் ஓடிய திரையரங்கின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரம். தீவிரவாத தடுப்பு பிரிவு மற்றும் கியூ பிரிவு போலீசார் விசாரணை. நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை பயன்படுத்த அனுமதிக்காத தனுஷுக்கு நயன்தாரா கண்டனம். தனுஷின் பழிவாங்கும் நடவடிக்கையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை. நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த 2 ஆண்டுகளாக காத்திருந்ததாக நயன்தாரா அறிக்கை. 3 வினாடி காட்சியை பயன்படுத்த தனுஷ் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. ஸ்ப்ரெட் லவ் என்ற வார்த்தைகளை ஒரு முறையாவது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்பாவி ரசிகர்கள் முன்பு பேசுவதைப் போல தனுஷால் நிஜத்தில் நடந்து கொள்ள முடியாது என்பதை அறிவேன் என்றும் நயன்தாரா சாடல். வாழு வாழ விடு என தனுஷ் பேசிய வீடியோவை பகிர்ந்து பதிலளித்த இயக்குனர் விக்னேஷ் சிவன். தனுஷின் பேச்சை உண்மை என நம்பும் அப்பாவி ரசிகர்கள் புரிந்து கொள்ளுமாறும் பதில். தனுஷுக்கு எதிரான நயன்தாராவின் இன்ஸ்டா பதிவுக்கு லைக் போட்டு ஆதரவு தெரிவித்த பிரபலங்கள். நடிகைகள் நஸ்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், மஞ்சிமா மோகன், பார்வதி, அஞ்சு குரியன் உள்ளிட்டோர் ஆதரவு. LIC என்ற தனது தலைப்பை அனுமதியின்றி நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் SS குமரன் குற்றச்சாட்டு. நிச்சயம் கடவுள் மன்றத்தில் பதில் சொல்ல நேரிடும் என்றும் அறிக்கை. திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்கிய லட்சக்கணக்கான பக்தர்கள். கிரிவல பாதையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை என புகார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விளைநிலங்களில் குழாய் அமைக்க பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. ஆட்சியருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்ற நிலையில் தொடர்கிறது போராட்டம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கோலம் மூலம் வினோத முயற்சி. எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி கவனத்தை ஈர்த்த பெண்கள். பத்து சிசுக்களை பழிவாங்கிய தீ விபத்து குறித்து 3 அடுக்கு விசாரணைக்கு உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு. இறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை தீ விபத்தில் பச்சிளங்குழந்தைகள் இறந்தது குறித்து விசாரணை நடத்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். யோகி ஆதித்யநாத் அரசின் அலட்சியங்கள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு. பள்ளிகளில் மாணவிகளுக்கான மாதவிடாய் கால சுகாதார வசதிகள் எப்படி இருக்கின்றன? ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.
சென்னையில் நடைபெற்ற தேசிய ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் ஹரியானாவை வீழ்த்தி ஒடிசா அணி சாம்பியன். சத்தீஸ்கரில் பஸ்தர் வனப்பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டரில் 5 நக்சலைட்டுகள் கொலை. காவலர்கள் 2 பேர் காயத்துடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல். தொழிலதிபர் எலான் மஸ்குடன் ஈரான் அரசின் பிரதிநிதிகள் சந்திப்பு என தகவல். அமெரிக்காவில் புதிய அரசு அமையும் நிலையில் பதற்றத்தை தணிக்க தீவிர முனைப்பு. இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா ராணுவங்கள் கூட்டு பயிற்சி. ஜாவா தீவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இரு தரப்பையும் சேர்ந்த 2000 பேர் பங்கேற்பு. விண்வெளியில் உலாவரும் சீன ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று சேர்ந்த உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள். விண்வெளி வீரர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு சென்று சேர்த்தது டியாங்கு 8 ராக்கெட். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 3-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா வெற்றி பெறும். முன்னாள் வீரர் மேத்யூ ஹேடன் கணிப்பு. சிரோமணி அகாலிதள தலைவர் பதவியிலிருந்து விலகினார் சுக்பீர் சிங் பாதல். தேர்தலில் தொடர் தோல்விகளால் ஏற்பட்ட நெருக்கடியை அடுத்து முடிவு. நாடெங்கும் சிமெண்ட் விலை மூட்டைக்கு 2 ரூபாய் முதல் 23 ரூபாய் வரை அதிகரிப்பு. லாபத்தை நிலைநிறுத்தும் வகையில் நடவடிக்கை. நாளை வெளியாகிறது புஷ்பா 2 படத்தின் ட்ரெய்லர். ஃபஹத் ஃபாசில் வில்லனாக நடித்துள்ள திரைப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வர உள்ள நிலையில் அறிவிப்பு. இந்திய டெஸ்ட் அணி தொடக்க வரிசை வீரர் சுப்மன் கில்லுக்கு கை கட்டை விரலில் எலும்பு முறிவு. பெர்த்தில் 22ஆம் தேதி தொடங்கும் முதல் டெஸ்டில் விளையாடுவதில் சிக்கல். பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியிலும் ஆஸ்திரேலியா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரையும் கைப்பற்றியது. ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவில் 22ஆம் தேதி தொடங்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடக்கூடும் என தகவல். குழந்தை பிறந்துவிட்ட நிலையில் ஆஸ்திரேலியா செல்வார் என கிரிக்கெட் வட்டாரங்கள் யூகம். அமெரிக்காவைச் சேர்ந்த குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் ஜேக் பால். முதல் 2 சுற்றுகளில் ஆதிக்கம் செலுத்திய டைசன் இறுதியில் தோல்வி. ராகுல் காந்தி வாக்குறுதிகளை அள்ளி தந்துவிட்டு வெளிநாட்டிற்கு பறந்து விடுவார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். பாஜகவினால் மட்டுமே வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என ஜார்க்கண்ட் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு ஜார்க்கண்டில் வங்கதேசத்தினர் ஊடுருவதாக குற்றம் சாட்டுவதில் என்ன பொருள் உள்ளது என பாஜகவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி. மோடியும் அமித்ஷாவும் உறங்குகிறார்களா எனவும் விமர்சனம். தேசிய பத்திரிகையாளர் நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மக்களாட்சியை காக்கும் குரல்களை காக்க துணை நிற்போம் என உறுதி. திருச்சி, தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காலை முதலே விட்டு மழை. நெய்வேலியில் பெய்த மழையால் சுரங்கத்தில் நிலக்கரி எடுக்கும் பணிகள் நிறுத்தி வைப்பு.
பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர் ரயில் சேவை நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ரத்து. பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. மார்டினின் இல்லம், அலுவலகங்களில் நீடிக்கும் ஆய்வு. சென்னையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். அமலாக்கத்துறை சோதனை எனக்கானது அல்ல. என் மீது எந்த புகார்களும் இல்லை. வருவாய் ஈட்டக்கூடிய எந்த தொழிலிலோ பொறுப்பிலோ இல்லை என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். நெல்லை மேலப்பாளையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட திரையரங்கில் போலீஸ் பாதுகாப்பு. காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் கைது. சென்னையில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் தனியார் நிறுவனத்தின் உரிமம் ரத்து. வேளாண் துறை அதிரடி நடவடிக்கை. திருச்சியில் தொடர் மழையால் சேரும் சகதியுமாக மாறிய மண் சாலை. சாலையில் நாற்று நட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சென்னானூர் கிராமத்தில் 10 அகழாய்வு குழிகள் 327 தொல்பொருட்கள் கண்டுபிடிப்பு. கற்கால மக்கள் பயன்படுத்தியவை என அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் பதிவு. ரயில் பழுது குறித்து விசாரிக்க ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் 19 பேருக்கு சம்மன். திருவாரூர் காரைக்குடி இடையில் இயக்கப்படும் ரயிலின் சக்கரத்தில் பழுது ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை. மதுரை அருகே கோட்டை சடச்சியம்மன் கோயில் திருவிழாவில் சுட சுட கறி விருந்து. நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட 70 கிடாய்கள் 200 சேவல்களை கொண்டு தயாரான சாப்பாடு. திருச்செந்தூர் கோயிலில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். சரண கோஷத்தால் அதிர்ந்த கோயில் வளாகம். $250 கோடி செலவில் 4 வழிப்பாதையாக மாற்றப்படும் அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலை. 1400க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட உள்ள நிலையில் அதைவிட 10 மடங்கு மரக்கன்றுகள் நட திட்டம். சென்னை போரூரில் வீட்டில் எலிமருந்து வைப்பதில் கவனக்குறைவாக செயல்பட்ட நிறுவனத்திற்கு சீல். நிறுவன உரிமையாளரை தீவிரமாக தேடி வரும் காவல்துறையின் தனிப்படை. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம்.
மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமித்ஷா பேச்சு. வன்முறைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. டெல்லியில் கடுமையான நிலையில் தொடரும் காற்று மாசு. பனிமூட்டம் போல் காட்சியளிக்கும் புகை மண்டலம். காஷ்மீரில் இந்த ஆண்டு சீசனில் முதல் பனிப்பொழிவு தொடங்கியது. குப்வாரா பகுதியில் வெள்ளை கம்பளம் போர்த்தப்பட்டது போல் காணப்படும் மலைப்பகுதிகள். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் சகோதரர் ராமமூர்த்தி காலமானார். சுவாச கோளாறு காரணமாக ஹைதராபாத் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்ற நிலையில் மரணம். ஜெர்மனி பிரதமர் ஷோல்ஸுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் 2 ஆண்டுகளுக்கு பின் பேச்சு. புதிய சிக்கல்களை கிளப்பும் நிகழ்வு என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம். И, кстати, этим связям в нынешнем году исполняем взаимодействие. கியூபா தலைநகரில் கண்ணை கவரும் ஓவியங்கள், கலை அழகு மிகுந்த சிற்பங்கள். உற்சாகமாக தொடங்கிய வருடாந்திர திருவிழா. தாய்லாந்தில் நீர்நிலைகளில் விளக்குகளை மிதக்கவிடும் திருவிழா. குடும்பத்துடன் வந்து உற்சாகம் பொங்க மலர்களுடன் கூடிய விளக்குகளை மிதக்கவிட்ட மக்கள். ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் சாலமன் தீவில் பிரம்மாண்ட பவளப்பாறை கண்டுபிடிப்பு. உலகிலேயே மிக பெரியதாக இருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கணிப்பு. G20 மாநாட்டையொட்டி பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் பாதுகாப்பு ஒத்திகை. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. பிரிட்டன் கடற்படையின் 360வது தொடக்க தின விழாவில் மன்னர் சார்லஸ் பங்கேற்பு. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் முன்னாள் வீரர்களுடன் கலந்துரையாடினார். ஜார்ஜியாவில் தேர்தல் முடிவுகளை அறிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் மீது திடீர் தாக்குதல். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முகத்தில் பெயிண்டை வீசி எறிந்த எதிர்க்கட்சி தலைவரால் பரபரப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து வரும் சூழலில் உக்ரைன் ராணுவத்தினருக்கு பிரான்சில் சிறப்பு பயிற்சி. முதலாம் உலக போர் நடந்த இடத்தில் உக்ரைன் படைகளுக்கு பிரான்ஸ் ராணுவம் பயிற்சி. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக தங்க சுரங்கத்திற்குள் சென்று சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க குடும்பத்தினர் வலியுறுத்தல். மீட்பு பணிகள் நடைபெறுவதாக தென்னாப்பிரிக்க அரசு அறிவிப்பு.